பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு கருத்துப்புல எப்போதும் சந்தோஷமா இருங்க. இயேசுப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட இயேசுப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். உன்னோடு யுத்தம் பண்ணின மனிதர்கள் ஒன்றும் இல்லாமல் பொருளாதார்கள். ஆமென். விக்னேஷ் உங்களை விக்கி என்று கூப்பிடுவார்கள். இதுக்கும் பயப்படாதீங்க. போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட யார் யார் போராடுகிறார்களோ அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். பார்வோன் மோசேக்கு விரோதமாக போரிட்டுக் கொண்டே இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆண்டவர் அற்புதங்களை செய்த போது பார்வோனுடைய மனது கடினப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை விடவில்லை. ஆமேன். கடைசியில் இறுதியில் நடந்தது என்னவென்றால், ஆண்டவர் செங்கடலை வைத்து பார்வோனை அழித்தார். ஆமேன். மோசே பார்வோனை அவன் திரும்ப பார்க்கவே இல்லை. காரணம், அவன் முற்றிலும் அழிக்கப்பட்டான். உங்கள் வாழ்க்கையிலும் தொடர்ந்து வருகிற வியாதிகள், தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் அழித்து போடுவார். ஆமேன். நீங்கள் தேடியும் அதை பார்ப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பயப்படாதீங்க. ஆமான் மோர்தெகாய்க்கு விரோதமாக தூக்கு மரத்தை செய்தான். ஆனால் நடந்தது என்ன? அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனே விழுந்து அழிந்து போனான். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக போராட்டம் இருந்தாலும், மனிதர்கள் போராடினாலும், வியாதிகள் போராடினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள், பிரச்சனையை காணாதிருப்பீர்கள். அதனால இந்த வார்த்தையை நம்புங்க. God bless you.